அதிமுக அமோக வெற்றி பெற திருப்பத்தூர் அருகே அதிமுக முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் ஆயிரக்கணக்கானோருக்கு கோயிலிலும் தர்காவிலும் வழிபாடு நடத்தி சுட சுட ஆவி பறக்க அசைவு விருந்து. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள சிவகங்கை, திருப்பத்தூர், காரைக்குடி, மானாமதுரை ஆகிய 4 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக அமோக வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தமிழ்நாட்டு முதல்வராக வேண்டி அதிமுக மாவட்ட மகளிர் அணி இணைச் செயலாளரும் சிங்கம்புணரி முன்னாள் ஒன்றிய குழு தலைவருமான திவ்யா பிரபு பிரான்மலை அடிவாரத்தில் உள்ள அழகு சொக்கர் மற்றும் ஸ்ரீ கணவாய் கருப்பர் ஆலயத்திலும் ஷேக் அப்துல்லா தர்காவிலும் ஆயிரக்கணக்கானோருக்கு சுட சுட ஆவி பறக்க அசைவ விருந்து வழங்கினார். முன்னதாக கோயில்களில் வழிபாடு நடத்தியும் பாத்தியா ஊதியும் பொதுமக்களுக்கு கறிவிருந்து வழங்கினர். இந்த விருந்தில் திருப்பத்தூர், சிங்கம்புணரி, பிரான்மலை, செல்லியம்பட்டி, வார்பட்டு என சுற்றுவட்டாரங்களைச் சேர்ந்த கிராம மக்கள், அதிமுக கட்சி நிர்வாகிகள், கூட்டணி கட்சி நிர்வாகிகள் என ஆயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டு விருந்துண்டு சென்றனர். இந்த நிகழ்ச்சியில் அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் ஏ.வி. நாகராஜன், பாசறை மாவட்ட செயலாளர் பிரபு, ஒன்றிய செயலாளர்கள் திருவாசகம், முருகேசன், மாவட்ட அதிமுக இளைஞர் துணை செயலாளர் நேமம் செல்லப்பாண்டி, இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட இணைச் செயலாளர் கோட்டையூர் பழனிக்குமார், இளைஞர் இளம் பெண்கள் பாசறை மாவட்ட துணைச் செயலாளர் பொன்னுதேவன், இளங்குடி மாதவன் உட்பட அதிமுக மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் மாறி மாறி கிராம மக்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் ஆவி பறக்க அசைவ விருந்து வழங்கி வருவது வாக்காளர்களை வசப்படுத்தும் விதமாகும் என அரசியல் வட்டாரத்தில் பேசும் பொருளாக மாறியுள்ளது. முட்டைகோஸ் இருக்காங்க ஒரே ஒரு முட்டைகோஸ் என்ன வேணும் சார்? பொரியல் வாலி பொரியல்